ஐயா திலக் வர்மா எப்படியோ ஸ்கோர் வருமா வருமான்னு நினைச்சிட்டு இருந்தோம். கடைசி ஓவர்ல மாஸ் காட்டிட்டீங்களேமா. இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்கிற செகண்ட் T20 மேட்ச்ல இந்தியா டாஸ் வின் பண்ணி கான்பிடென்ட்டா நாங்க பேட்டிங் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிங் பண்ணாங்க. இன்னைக்கு என்ன ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்னா, இன்னைக்கு டீம்ல வைபவ் சூரியவன்சி வந்து இருந்தாருங்க. வந்ததுக்கு மனுஷன் நான் சும்மா சூப்பரான 2 சிக்ஸ் அடிப்பேன்னு சொல்லிட்டு 2 சிக்ஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வில்ஜாக்ஸோட பால்ல ஸ்டெம்பிட் ஆயிட்டாரு. அப்புறம் வந்து அபிஷேக் சர்மா, இசான் கிசான் 2 பேரும் நல்ல இன்னிங்ஸ் குடுத்தாங்க. அதுல அபிஷேக் சர்மா ஒரு சூப்பரான அதிரடி காட்டி பட்டைய கலட்டினாருங்க. ஆனா மனுஷன் வந்து பவர் பிளேல கடைசி பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர், இசான் கிசான் 2 பேரும் வந்து விளையாண்டாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் நல்ல ஒரு ஆட்டத்த வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. நல்ல ஒரு அதிரடி காட்டினாரு. ஆனா ஒரு கட்டத்துல ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, சாம் கரன் வந்த மனுஷன் சிவம் துபேயோட விக்கெட் எடுத்தாரு. இசான் கிசானோட விக்கெட் எடுத்தாரு. மாத்தி மாத்தி விக்கெட் எடுத்தாருங்க. அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் நல்ல இன்னிங்ஸ் குடுப்பாருன்னு பார்த்தா, அவரும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு. என்னப்பா மாத்தி மாத்தி விக்கெட் போய்க்கிட்டே இருக்கு. இந்தியா நல்ல ஒரு ஸ்கோர எடுத்துருவாங்களா? அப்படின்னு தாங்க நம்ம பக்கு பக்குன்னு பயந்துட்டு இருந்தோம். அப்பதாங்க 19வது ஓவர்ல கடைசி பால்ல ஹர்ஷித் ராணா ஒரு சிக்ஸ் அடிச்சாரு. அதுக்கப்புறம் திலக் வர்மா கடைசி ஓவர்ல நான் மாஸ் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஓவர்ல 2 சிக்ஸ், 1 4ன்னு சொல்லிட்டு அடிச்சனால, அந்த ஓவர்ல மட்டும் 17 ரன் இந்தியா வந்து எடுத்துட்டாங்க. இதனால இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 20 ஓவர் முடிவுல 190 ரன் வந்து எடுத்திருக்காங்க. உண்மையிலே இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் இது ஒரு நல்ல டார்கெட் தாங்க. ஆனா, இந்தியா வந்து நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, ஸ்டார்ட்டிங்ல இருந்தே இங்கிலாந்த கண்ட்ரோல் பண்ணி விக்கெட் எடுக்கணும். அந்த மாரி இருந்தா மட்டும் தான் இந்த மேட்ச வந்து வின் பண்ண முடியும். ஆனா, அதுக்கு வர்ண பகவான் கருண காட்டணுங்க. ஏன்னா, போன மேட்ச்ல இதே மாரி இந்தியா நல்ல பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்து நல்ல டார்கெட் எடுத்தோம். அதுக்கப்புறம் இங்கிலாந்துனால பேட்டிங்கே பண்ண முடியல. மழை விழுந்து மேட்ச கெடுத்து விட்டுருச்சு. அது மாரி இந்த தடவ இல்லாம, இந்த மேட்ச் ஃபுல்லா நடக்கணும். நம்ம இந்தியா நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, வின் பண்ணி இந்த சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் வெற்றிய பதிவு பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையா வந்திருக்கு. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்தியாவோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பாய் ஃபிரெண்ட்ஸ்.